யோபு 38ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு பிரதியுத்தரமாக 2. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? 3. இப்போதும் புருஷனைப் போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. 4. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறபோது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. 5. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின்மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. 6. அதின் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதின் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? 7. அப்பொழுது விடிற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. 8. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? 9. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தினபோதும். 10. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு. 11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கக்கடவது என்று நான் சொல்லுகிறபோதும் நீ எங்கே இருந்தாய்? 12. துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறிப்போடப்படும்படிக்கு அதின் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு. 13. உன் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதின் இடத்தை காண்பித்ததுண்டோ? 14. பூமி முத்திரையிடப்பட்ட களிம்பை போல் வேறே ரூபங்கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். 15. துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். 16. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? 17. மரணவாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? 18. பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. 19. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழியெங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானமெங்கே? 20. அதின் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதின் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? 21. நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? 22. உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழையிருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? 23. ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். 24. வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? 25. பாழும் அந்தரவெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம்பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி. 26. பூமியெங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரமில்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி. 27. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? 28. மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? 29. உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? 30. ஜலம் கல்லுருவங்கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. 31. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருகசீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? 32. இராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? 33. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியையாளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? 34. ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? 35. நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து அங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? 36. அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? 37. ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? 38. தூளானது ஏகபாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாயத்துருத்திகளிலுள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? 39. நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி. 40. சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிறபோது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? 41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிறபோது அவைகளுக்கு இரையைச் சவதரித்து கொடுக்கிறவர் யார்? யோபு 39ஆம் அதிகாரம் 1. வரையாடுகள் ஈனுங்காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? 2. அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனுங்காலத்தை அறிவாயோ? 3. அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். 4. அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகளண்டைக்கு திரும்ப வராமற்போய் விடும். 5. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் தெரியவிட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? 6.
அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். 7. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. 8. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும். 9. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்கச் சம்மதிக்குமோ? அது உன் முன்னணைக்கு முன்பாக இராத்தங்குமோ? 10. படைச்சால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? 11. அது அதிக பெலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? 12. உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? 13. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்குச் சமானமல்லவோ? 14. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் 15. கால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டுமிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. 16. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடினகுணமுள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலையில்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். 17. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். 18. அது செட்டை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதின்மேல் ஏறியிருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். 19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ? 20. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது. 21. அது தரையிலே தாளடித்து தன்பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். 22. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலுமிருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். 23. அம்பராத்தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின்மேல் கலகலக்கும்போது. 24. கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கிவிடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். 25. எக்காலம் தொனிக்கும்போது அது நிதியென்று கனைக்கும் யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மொப்பம் பிடிக்கும். 26. உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ? 27. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? 28. அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். 29. அங்கேயிருந்து இரையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். 30. அதின் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.